السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا شفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد, பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான ஸ்ரீதேவிகளே, சொந்தங்களே, ஒரு முக்கியமான காணொளியின் வழியாக உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கின்றேன். ஆரம்பமாக நான் சொல்லிக்கிறேன், இந்த காணொளி யாருக்கானது என்று சொன்னால், புனிதமான ஷாபானுடைய காலத்திலே பராத்துடைய இரவை சிறப்பிக்கின்ற மக்களுக்குத்தான், பராத்துடைய இரவை ஹயாத்தாக்குகின்ற மக்களுக்குத்தான். அந்த மக்களுக்கான பதிவே அல்லாமல் அது இல்லை என்று சொல்கின்ற மக்களுக்கான பதிவு கிடையாது. தயவு செய்து அப்படி நீங்கள் பார்க்கக்கூடியவர்களில் நீங்கள் ஒருவராக இருந்தால் இதை விட்டு நீங்கள் கடந்து செல்லலாம். இல்லை, இதில் என்னதான் சொல்லப்படுது அப்படின்னு கேட்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த காணொளியை நீங்கள் பார்வையிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். சீதேவிகளே, பராத்துடைய இரவு என்பது உண்மையானது, அது நிதர்சனமானது. பல ஹதீஸ்கள் இதற்கு சான்று பகர்கின்றது. பல இமாம்கள் இவற்றை சரி கண்டிருக்கின்றார்கள். பல நூற்றுக்கணக்கான நூற்றாண்டுகளாக வாழ்ந்த எங்களுடைய ஆபாக்கள், எங்களுடைய சலஃபுகள் இந்த நாளை, இந்த இரவை சிறப்பானதாக மாற்றி அதன் வழியாக அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தையும் நிஅமத்தையும் பொருளாதாரத்தில் விஸ்தீரணத்தையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற நிஅமத்துகளையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிரப்பமாக பெற்றிருக்கின்றார்கள். இந்த இரவு அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு அவன் பாவ மன்னிப்பு செய்யப்படுகின்ற இரவு. இந்த இரவு அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு ரிஸ்கை பங்கீடு செய்கின்ற இரவு. இந்த இரவு அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களின் தலைவிதியை தீர்மானம் செய்கின்ற இரவு. ஸ்ரீதேவிகளே, உங்க ஒவ்வொருவருடைய தலைவிதியும் இன்றைய இரவு தீர்மானம் செய்யப்படுகின்றது. இந்த பராஅத்துடைய இரவு தீர்மானம் செய்யப்படுகின்றது. எனவே தயவு செய்து முடியுமானவர்கள் இந்த இரவை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிடாதீர்கள். யாரும் இந்த இரவை தவற விட்டு விட வேண்டாம். ஹயாத்தாக்குங்கள், இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் ஹயாத்தாக்குங்கள். அதனாலேதான் எங்களுடைய ஆபாக்கள் இந்த இரவையிலே 3 யாசீன்களை ஓதினார்கள். ஈமான் சலாமத்தோடு நோயற்ற வாழ்க்கைக்கான, ஈமான் சலாமத்தோடு நீண்ட ஹயாத்துள்ள வாழ்க்கைக்கான யாசீன் முதலாவது யாசீன். யா அல்லாஹ், ஈமான் சலாமத்தோடு ஆக்கி வச்சிடு ரஹ்மானே. அதே மாதிரி சின்ன வயதுல எங்களை மௌத்தாக்கிடாதே ரஹ்மானே. சின்ன வயதுல எங்களை மௌத்தாக்கிடாதே. கொஞ்ச காலம் வாழணும் ரப்பே. அந்த வாழுகின்ற வாழ்க்கையிலே உன்னை நினைத்து வாழக்கூடிய வாழ்க்கையாக எங்க வாழ்க்கை அமையணும் என்கிறதுக்காக எங்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி தந்துவிடு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா இல்லையா? மன் தால உம்ருஹு ஃபஹஸுன அமலுஹு. எந்த மனிதர் சிறப்பான மனிதர் தெரியுமாங்க? அவருடைய வாழ்நாள் நீடிக்கும் பொழுது இபாதத்தும் நீடிக்கப்படும், அழகாக்கப்படும். வாழ்நாள் நீடிக்குது, அந்த வாழ்நாளோடு சேர்த்து அவருடைய வாழ்க்கையும் அழகாக மாறுகின்றது, இபாதத்தாக மாறுகின்றது, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கையாக மாறுகின்றது என்றால் இந்த மனிதர் சிறந்த மனிதர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த யாசீன் 3 யாசீன்களிலே நீங்க ஓதுவது ஈமான் சலாமத்தோடு நீண்ட நெடிய வாழ்க்கை. இரண்டாவது, பலாய் முசீபத்துகள் இல்லாத வாழ்க்கை. படுத்த படுக்கையில எங்களை ஆக்கிடாதே ரப்பே. பயங்கரமான நோயை கொண்டு எங்களை சோதிச்சிடாத ரஹ்மானே. இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பயங்கரமான நோய் இருக்குது. கேன்சர் வருகுது, கிட்னி வியாதி, இப்படி சொல்ல முடியாத பெயர்கள் குறிப்பிடப்பட முடியாத பயங்கரமான நோய்கள் இன்னைக்கு மக்கள்கள் அவதிப்படுகின்றார்கள். என்ன பெரிய செல்வங்கள் இருந்து என்னங்க பயன்? உடம்புல ஆஃபியத் இல்லைன்னா, ஆரோக்கியம் இல்லைன்னா, அந்த ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை அல்லாஹ் எடுத்துட்டான்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் ஸ்ரீதேவிகளே. அதனால இந்த நியத்தை வைத்து 2வது யாசீன்களை ஓதுவார்கள். 3வது, கனியுடைய தன்மை. யா அல்லாஹ், எப்பவும் எங்களை ஃபக்கீராகவே வச்சிடாத ரஹ்மானே. காசு பணம் பொருளாதாரத்தோடு மன நிறைவான வாழ்க்கையோடு செல்வ செழிப்போடு ஆக்கி வச்சிரு. பணத்தை கொடுக்கக்கூடிய மனதையும் தந்துவிடு. செல்வமான வாழ்க்கையத்தா,
கொடுக்கக்கூடிய பரக்கத்தான மனதையும் தந்திடுன்னு சொல்லி இப்படி 3 யாசீன்களை ஓதினார்கள் எங்களுடைய ஆபாக்கள். சீதவிகளே, ஹயாத்தாக்குங்கள். இந்த இரவு உங்களுடைய தலைவிதிகள் நிர்ணயம் செய்யப்படுகின்ற இரவு. இந்த இரவை நீங்கள் துஷ்பிரயோகம் என்று நீங்கள் கருதினீர்கள் என்று சொன்னா நீங்க மிகப்பெரிய துர்பாகியசாலிகள். ஏன்னா அல்லாஹ் ஆப்பர்ச்சுனிட்டிகளை கொடுப்பான், சந்தர்ப்பங்களை கொடுப்பான். சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்துபவன் தான் பாக்கியசாலி என்பார்கள் பெருமக்கள். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டினுடைய பராஅத்துடைய இரவை நீங்க சரியாக ஹயாத்தாக்கி இபாதாக்கள், நன்மையான காரியங்கள், சதக்காக்களை கொண்டு, நல்ல விடயங்களை கொண்டு, குர்ஆன் திலாவத்துகள், இஸ்திக்ஃபார்கள், தௌபாக்கள், நோன்பு பிடிக்கிறத கொண்டு இந்த இரவை நீங்க ஹயாத்தாக்குங்க. அதிகமாக சதக்காக்களை இந்த இரவையிலும் பகலிலும் கொடுங்கள். ஜியாரத்து செய்யுங்கள், வலிமார்களை ஜியாரத்து செய்யுங்கள், கபராளிகளை ஜியாரத்து செய்யுங்கள். இப்படி நன்மையான காரியங்களை அதிகமாக இன்றைய நாளையிலே செய்து அல்லாஹுடைய அன்பை பெறுங்கள், அவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். சீதேவிகளே, சொல்வது எங்க கடமை, அதை எடுத்து நடப்பதும் வேண்டாம் என்று ஒதுக்குவதும் அல்லாஹ் விதித்த தீர்மானம். யாருக்கு அல்லாஹ் அந்த நலவை, அந்த கிருபையை நாடுறானோ அவங்களுக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். சீதவிகளே, எனவே இதை தவறவிட்டு துர்பாகியசாலிகளுடைய கூட்டத்தில் சேர்ந்து விடாதீர்கள். இந்த இரவை குறித்து எத்தனையோ இமாம்கள் அது ஹக்கான இரவு என்று சொல்கின்றார்கள். அல்பானியும் கூட இந்த இரவை குறித்து வருகின்ற அந்த ரிவாயத்துகள் அது ஹயாத்தாக்கப்பட வேண்டிய இரவுன்னு தான் அவரும் சொல்றாரு. அதனால சீதேவிகளே, இந்த இரவு சிறப்பான இரவு, இதை பயன்படுத்துங்கள், பாக்கியம் பெறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.